ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் மனசில் இருக்கக்கூடிய பயமும் நீ அனுபவிக்கக்கூடிய வலியும் வேதனையும் எல்லாமே இந்த சாயப்பா எனக்கு தெரியும். அதனால தான் நீ மனசில் ஆசையாக நினச்சதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து அதற்கேற்றாற் போல ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் மனம் சோர்ந்து போகாதே. அமைதியாக இருந்து உன்னுடைய முயற்சியை நீ செஞ்சாலே என் அருளின் மூலமாக உனக்கான முன்னேற்றம் வந்து சேரும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளரக்கூடாது. தைரியமாக இருந்தாலே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. புத்தகங்களை படித்து நீ புரிஞ்சுக்கிறது வெறும் கல்வி மட்டும்தான். ஆனால் வாழ்க்கையில் நீ நேரடியாக சந்திக்கிற கஷ்டங்களும் சோதனைகளும் மன வலிகளும் வேதனைகளும் தான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவம். நீ படித்த பாடங்கள் எல்லாம் காலம் கடந்து போனால் மறந்து போயிடும். ஆனால் நீ பட்ட வலியும் நீ கீழே விழுந்து எழுந்து தோற்ற தருணங்களும் நீ கடந்து வந்த வாழ்க்கையில் பார்த்த கஷ்டமும் உனக்கு மறக்கவே மறக்காது தானே. நான் உனக்கு கொடுத்த அனுபவங்கள் தான் உன்னை எச்சரிக்கைப்படுத்தி பக்குவமாக்கி உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற ஞானத்தை உனக்கு கொடுக்கும். எந்த சோதனைகள் வந்தாலும் எவ்வளவுதான் வேதனை வந்தாலும் நீ மனம் தளரக்கூடாது. நீ பட்ட கஷ்டம் எதுவும் வீணாக போகும்படி இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல வழிகளை காட்டுவதற்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுத்து என் அருளின் மூலமாக அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படி செய்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. மனம் முழுக்க சுமையை நிரப்பிக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் பிரபஞ்சம் எப்போதுமே அதன் விதிப்படி நகர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தை இயக்குவது மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட கர்மத்தின் நடைமுறை. அதனால் நான் இல்லாட்டி என் குடும்பம் என்ன ஆகும், நான் இல்லாட்டி என் வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அலுவலகத்தில் எப்படி சமாளிப்பாங்கன்னு யாரும் எதையும் யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம். யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் உன் தலைமையில போட்டு தூக்கி சுமந்து நீ மனவேதனை கொள்ளவோ மனபாரம் கொள்ளவோ வேண்டாம் என் செல்லவே. வாழ்க்கையை ஒரு பயமாக பார்க்காம ஒரு அழகான பயணமாக பார்க்க பழகு. நல்லதும் கெட்டதும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எதுவும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு இருந்துக்கோ. உனக்கான நல்லதை கற்றுக் கொடுக்கவும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை வாழ வைக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். அமைதியான உனக்கான நல்பாதையில் நீ நடந்து போகும்போது இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் கர்மாக்கள் எல்லாமே உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்க போகுது. இந்த சாயப்பா நானும் உன் கூடவே இருந்து நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பையும் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் மனசில் எந்த சுமையையும் நிரப்பிக்க வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும் என் செல்லமே. உன் மனசில் இருக்கிற வேதனையும் வெளியே சொல்ல முடியாமல் உனக்குள்ளேயே இருக்கிற தனிமையும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்று, நீ தனியாக இருக்கிறதா மட்டும் ஒருபோதும் யோசிக்காதே. நீ தனிமையில் இருந்தாலும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உன் நல்ல மனசுனால நீ எல்லாத்தையும் எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் உன் பொறுமையையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் உணராத மனிதர்கள் இன்னும் உன்னை கவலைப்படுத்தும் விதமாக எதையாவது செய்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படாத. யார் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் கூட நீ எப்போதும் நிதானமாக இருக்க கற்றுக்கோ. கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல புத்திக்கும் இறை எண்ணத்துக்குமாகவே இந்த சாயப்பா நீ எதிர்பார்த்த நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் பதட்டம் அடையாதே. எதை செய்கிறதா இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு மனசில் நினச்சி செய்ய தொடங்கு. உன் வாழ்க்கையில் சுபமங்களகரமான நல்ல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி கொடுக்குறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது
நீ எதை நினைத்தும் யோசிக்க வேண்டாம். ஆலமரம் போல தலைத்து செழித்து உயர்ந்து நீ வளரப்போற. அருகம்புல் போல எங்கே போட்டாலும் வேறுண்டு நிலைத்து நிற்கவும், அந்த சூழ்நிலையை சமாளிச்சுக்கிட்டு வாழவும் உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும். மூங்கில் மரம் போல எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், புயல் வெள்ளம்னு என்ன வந்தாலும், காலத்தின் சோதனைகளுக்கு முறிஞ்சு போகாம அனுசரித்து உன்னையே நீ சரி செஞ்சுக்க வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் நல்ல குணமும் மாறக்கூடாது. உனக்காக அர்த்தமுள்ள அழகான அமைதியான வாழ்க்கையை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து வருத்தப்பட வேணாம். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. சில விஷயங்களை பற்றி யோசித்து கவலைப்பட்டு இப்படி ஆயிடுமோ அப்படி நேர்ந்துடுமோன்னு நீயாகவே வருத்தத்தை உருவாக்கிக்க வேண்டாம். எப்போதுமே உன் மனசில் இருக்க வேண்டிய சிந்தனைகள் என்னன்னா, அடுத்து என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணுங்கிறது மட்டும்தான். நடந்ததையெல்லாம் ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். இன்று இரவே உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நானே வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய திருப்பங்களால் நிச்சயமாக உன் விருப்பங்கள் நிறைவேறதான் போகுது. உன் வாழ்வில் வரும் சில திருப்பங்கள் உன்னை அச்சுறுத்துவது போல இருந்தாலுமே கூட கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். சில பேர் உன்னை விட்டு விலகி போகிறதால எந்த விதத்திலும் உன் மதிப்பு குறைஞ்சு போகாது. யார் உன்னை விட்டு விலகி போனாங்களோ அவங்க தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். நீ செய்த நல்ல கர்மாக்கள் நிச்சயமாக உன்னை உயர்த்தி பிடிக்கும். நீ யாரையும் பகைச்சிக்கவோ யாரையும் வெறுக்கவோ வேண்டாம். உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உன் கூட வந்து சிலர் உதவும்படியும் நல்லெண்ணம் கொண்ட அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். அது மட்டுமல்ல, நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலுமே கூட உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. ஒரு சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கணும்னு நீ போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். போராடி போராடி நீயும் ஓஞ்சு போயிட்ட. நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேனேங்கிறன்னு உனக்கு என் மேலே கொஞ்சம் கோபமும் வருத்தமும் கூட இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்பொழுது இந்த முறை உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோட இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ எதிர்பார்ப்பது போலவே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை சந்தோஷமாகவும் நான் வாழ வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீயும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு மன நிறைவோடு வாழ தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரே மாதிரியாக முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. சில பேர் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் உன்னை புரிஞ்சுக்காதவங்களா உன்னை பற்றி தப்பாக நினைக்கிறவங்களா இருக்கலாம். ஒரு சிலர் உன்னுடைய முயற்சிகளை கவனிக்க மாட்டாங்க, ஒரு சிலர் உன்னை சாதாரணமாக அலட்சியமாக நினைப்பாங்க. அதனால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன் மன அமைதி உனக்குள்ளே இருக்கும். எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லார் சொல்கிறதையும் மதித்து தலைமையில் தூக்கி வச்சு ஆரம்பிச்சிட்டீன்னா உன் நிம்மதி பாதிக்கப்படும் என் செல்லமே. உனக்கு நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எப்போதும் உன் மனசு சொல்லுற விஷயங்கள்ல அக்கறையோடு இரு. உன் மனசு சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி நீ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தினா அதுவே உன்னை வலிமையாக்கும், உன் உள்ளத்துக்கும் நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ மனம் கலங்காமல் தைரியமாக வாழ கற்றுக்கோ. பாதி வழியிலேயே உனக்கான விஷயங்களை செய்யாமல் முயற்சிக்காமல் நீ ஒதுங்கி நிற்க யோசிக்காதே. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை லேசாக்குறேன். நான் உனக்கு கொடுத்த நல்ல வாழ்வுக்காகவே நீ எப்போதும் நன்றியோடு வாழ பழகு.
உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பி. உன் பக்திக்கும் வேண்டுதலுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன். உன்னுடைய உண்மையான பக்திக்கு பரிசாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. ஓம் சாய்ராம்.